வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். VBA மேக்ரோ கோட் லேர்ன் பண்ண பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் ஆக்டிவிட்டியை எப்படி நீங்க ஆட்டோமேட் பண்றது பை யூசிங் VBA மேக்ரோ கோட். தட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் மேக்ரோ. இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நம்மளுடைய முக்கியமான சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒரு ரிக்குயர்மெண்ட் கேட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் செல் நான் செலக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த ரோ மட்டும் செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆனதுக்கு அடுத்து அது எல்லோவில் ஹைலைட் பண்ணிவிட்டு அண்ட் என்னுடைய ஆக்டிவ் செல் லாஸ்ட்டாக வந்து காலம் ஜியில் அது வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகணும். எக்ஸாம்பிளாக நான் செலக்ட் பண்ண பாருங்க. இந்த காலம் ஏல ரோ நம்பர் 9 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கிளிக் ஆன் திஸ் ஹைலைட் ரோ. கிளிக் பண்ண உடனே உங்களால் அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி இது மட்டும் செலக்ட் ஆயிருக்கு அண்ட் ஃபைனலாக காலம் ஜியில் வந்து இந்த செல் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இன்னொன்று செக் பண்ணலாம். 13 நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. கிளிக் ஆன் ஹைலைட் ரோ. இதான் மேக்ரோ பட்டன். அமேசிங் இல்லை? இப்போ இதை எப்படி நம்ம VBA கோட் மூலிமா ஆட்டோமேட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் முழுமையாக ஸ்க்ராட்சிலேருந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது லைவ் ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிக்வஸ்ட் அங்கே பதிவு பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் எக்ஸல், VBA, மேக்ரோ, பவர் BI மற்றும் உங்களுடைய ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்படல, வீக்கெண்ட்ஸில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆளு செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை நான் டெலீட் பண்ணிடலாம். எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு விசுவல் பேசிக் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னும் நம்மளுடைய பேசிக் வீடியோ பார்க்க இருந்தீங்களா மிஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் அதை பாருங்கள். அதை பார்த்த அப்புறம் தான் இது ரொம்ப நல்லா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ரீசைஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ரோ நேம் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வித் சப் ஹைலைட் அண்டர்ஸ்கோர் ரோ நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து என்னுடைய மேக்ரோ நேம். நீங்கள் இதனால் டிஃபைன் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன கோட் செலக்ட் பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஷீட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எப்பயுமே. ஸோ ஷீட்ஸ் ஓப்பன் parenthesis டபுள் இன்வெர்டட் கமா, என்னுடைய ஷீட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 1 டாட் செலக்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஷீட்டை செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது எந்த செல்லு வந்து நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த செல்லை எந்த செல் ஆக்டிவாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மேக்ரோ கோட் நம்ம என்ன எழுதலாம்னா, ஆக்டிவ் செல் டாட் ஆக்டிவேட். எந்த செல்லை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த செல் ஆக்டிவேட் பண்ணுவோம். இப்போ அடுத்தது இது எந்த ரோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ரோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே, இந்த காலமில் ஏதோ ஒரு செல்லை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஆனால் அதனுடைய ரோ என்ன ரோ, தேர்ட் ரோவா ஃபோர்த் ரோவா, அதுக்கு எப்படி நம்ம VBA மேக்ரோ கொடுக்கலாம்னா, ஈஸியாக ஒரு வேரியபிளுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். ஆக்டிவ் ரோக்கு ஷார்ட் ஃபார்மாக நான் இதை கொடுத்துருக்கேன். ஆக்டிவ் செல் டாட் ரோ. இது ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்க. F8 ஷார்ட்கட் கீ, மறுபடியும் F8 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணேன். இப்போ நான் என்னுடைய கர்சரை மவுஸ் வந்து நாங்கள் மூவ் பண்ணும்போது தெரியும். என்னுடைய ஆக்டிவ் செல்னுடைய ரோ வந்து பார்த்தீங்கன்னா 3. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ நான் இங்கிருந்து காலம் I வரலையும் நான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸலில் நம்ம நார்மலாக செலக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இதனுடைய கோடு வந்து பார்த்தீங்கன்னா A1லேருந்து I1 வரலையும் இருக்கும். இப்போ சேம் இதே தான் நம்ம VBA மேக்ரோவில் டிஃபைன் பண்ணணும். ஆனால் அது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இப்போ ஆக்டிவ் ஷீட் டாட் ஓப்பன் parenthesis ஃபர்ஸ்ட் டெஃபினட்டாக காலம் ஏலேருந்து. இப்போ ரோ நம்பர் வந்துட்டு இங்கே நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. நம்ம வேரியபிள் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த வேரியபிள் தான் நம்ம கால் பண்ணோம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம காலம் இந்த ரோ நம்பர் 5 செலக்ட் பண்ணுவோம், ஒரு சில டைம் 8 இருக்கும். அதனால் இது ஒரு முறையும் மாறும். ஸோ இந்த வேரியபிள் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிள் நம்ம கால் பண்ணுறோம். அடுத்தது இந்த இடத்துல நம்மளுக்கு காலன் வேணும். அது டபுள் இன்வெர்டட் கம்மாக்குள்ளே தான் அசைன் பண்ணணும். அண்ட் அகெயின் காலம் I வரலையும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம காலம் I அட் லாஸ்ட்டாக மறுபடியும் இந்த வேரியபிள் நம்ம கால் பண்ணணும். அண்ட் க்ளோஸ் parenthesis டாட் செலக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். F8 இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி செலக்ட் ஆகிருக்கணும். டாட் செலக்ட்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால செலக்ட் மட்டும் தான் இருக்குது. இப்போ இதுக்கு கலர் டிஃபைன் பண்ணணும். கலர் டிஃபைன் பண்ண நம்மளுக்கு கண்டிப்பாக ரெக்கார்டிங் மேக்ரோ அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அது எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஸோ இது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் யூ செலக்ட், கிளிக் ஆன் ரெக்கார்ட் மேக்ரோ, ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கீ டிஃபைன் பண்ணிக்கோங்க அண்ட் கிளிக் ஆன் ஓகே. இப்போ இமீடியட்டாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நம்ம மேக்ரோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணாலும் நம்மளுக்கு பேக் எண்டில் ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் கலர் மாத்திரம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹோம் அண்ட் கிளிக் ஆன் yellow கலர். அப்ளை பண்ணதுக்கு அடுத்து கோ டு டெவலப்பர் டேப், கிளிக் ஆன் ஸ்டாப் ரெக்கார்டிங். நவ் கிளிக் ஆன் விசுவல் பேசிக்
இப்போ நம்மளுக்கு செகண்ட் பாருங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோட். கீழே நம்ம பார்த்தா தெரியும் ரெக்கார்டிங் மேக்ரோ நம்ம ஷார்ட்கட் கீயோட நம்மளுக்கு வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய கோடுக்கு அடுத்தது அதை பேஸ்ட் பண்ணுங்க. இது அப்படியே கொஞ்சம் ஃபார்மேட்டிங் எடிட்டிங் பண்ணிடலாம். இப்போ இந்த கலர் நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் கீ F8 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணால் இந்த கலர் கோடெல்லாம் அப்ளை ஆகும். ஏன்னா கண்டிப்பாக எதுக்கு இந்த ரெக்கார்டிங் மேக்ரோ பயன்படுத்துகிறோம், இந்த கலர் கோடெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. என்ன கலர் நம்ம டிஃபைன் பண்ணுன்றது நம்மளுக்கும் தெரியாது. அதனால ரெக்கார்டிங் மேக்ரோ நம்ம பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இந்த கோடு இந்த பேட்டர்னு இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ இந்த லாஸ்ட்டாக என்னுடைய ஆக்டிவ் செல் வந்து காலம் ஜியில் இருக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா சேம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவ் ரேஞ்ச் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் parenthesis சொன்ன மாதிரி காலம் ஜி செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த வேரியபிள் நம்ம கால் பண்ணணும். ஏன்னா என்னுடைய ஆக்டிவ் ரோ எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் நம்ம பயன்படுத்துகிறோம் வேரியபிளில். ஸோ அதை நான் இங்கே கால் பண்ணுறேன். டாட் செலக்ட், தட்ஸ் இட். இப்போ என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு மேக்ரோ நேம் வந்து ஹைலைட் ரோ, இது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா கிளிக் ஆன் இன்சர்ட், அந்த மேக்ரோ வந்து பட்டனுக்கு அசைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணதுக்கு அடுத்தது அசைன் மேக்ரோன்னு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னென்ன மேக்ரோ கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய நேம் எல்லாமே வரும். நான் இப்போ ஹைலைட் ரோ இந்த மேக்ரோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் ஓகே. அண்ட் இங்கே வந்து இந்த பட்டன் நேம் வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம், ஹைலைட் ரோ. அண்ட் சேவ் நவ், தட்ஸ் இட். உங்களுடைய ஒர்க் முடிஞ்சது. இப்போ நான் எங்கேயாவது என்னுடைய ரோ நான் செலக்ட் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய இப்போ ஆக்டிவ் ரோ நம்பர் 5. கிளிக் ஆன் ஹைலைட் ரோ. See how amazingly it works. Okay, by this we are end of the video. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.